Blessed everyone. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். திருவள்ளுவர் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் பிறந்த மனுஷர் எல்லாருமே சமமானவங்க, எந்த வித்தியாசமுமே இல்லை. என்ன ஒரு விஷயம் என்னடான்னா, அவங்க செய்கிற தொழில், அதாவது வேலை மட்டும்தான் அவங்க வித்தியாசப்படுவாங்களே தவிர மற்றபடி எல்லாருமே சமமானவங்க, ஒரே ஈக்குவலானவங்க அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு திருக்குறள், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் நிறைய ஆளுங்களால் தேடப்பட்டு பார்க்கப்பட்டு அதில் என்ன பொருள், இது என்ன மீனிங்னு தேடிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அவங்களோட ஃப்ளாகில் பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் இருந்துச்சு. ஆனால் அவங்க ஃபுல்லாக போடையில் ஒரு பார்ட் மட்டும் போட்டிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். மிஸ்டர் விஜய் என்ன நினச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இல்லை இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே சமமானவங்க, அவங்களுக்குள்ள எந்த வித்தியாசமுமே இருக்கக்கூடாது, இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சி அவர் போட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்க வேணும். இது அந்த இந்தியாவில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இன்னுமுமே இந்த ஜாதி மதம் அது எல்லாமே இருக்கிறதுனால அவர் அது அப்படி எல்லாமே இருக்கக்கூடாது, அந்த விஷயங்கள் எல்லாமே விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு புதுசான ஒரு 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 சமுதாயத்தை இல்லை ஒரு புதுசான ஒரு 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 லைஃப்பை எல்லாருக்குமே கொடுக்கலாமன்னுட்டு அப்படி அவர் யோசிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா பாரதியார், எல்லாருக்குமே தெரியும், மகாகவி பாரதியார். அந்த காலத்திலே அவர் அதை தான் யோசிச்சிருந்தார். இந்த ஜாதி மதம் எல்லாமே அழிஞ்சு போகணும், இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கள்லேயே பாடியிருக்கார். ஜாதிகள் இல்லையடி பாப்பா. நேரடியாக போயிட்டு ஒரு பெரியவங்கள்ட்ட சொல்லும்போது அது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை என்ன நீங்கள் சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் செய்யவே முடியாது, எங்களோட ஜாதி என்ன மதம் என்ன, நாங்கள் எப்படிப்பட்டவங்க, எங்களோட மூதாதையர் எப்படி, எங்களோட முப்பாட்டினார் எப்படி, எங்களோட வரலாறு என்ன, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எங்களோட மாஸ் என்ன மவுஸ் என்ன அப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால அவர் என்ன பார்த்தாருன்னா, எப்போவுமே சின்ன பிள்ளைங்கள்ட்ட இருந்து, சின்ன குட்டி பிள்ளைங்கள்ட்ட இருந்து அது ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்க அதை ஒரு நல்லா இருக்கே அப்படி நாங்கள் செய்து பார்ப்போம்னுட்டு அவங்க செய்வாங்க. ஏன்னா அந்த பிஞ்சு குழந்தைகளோட மைண்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கள்ளமும் இருக்காது, ஒரு கபடம் இருக்காது. அதனால் அவங்க எல்லாமே சேர்ந்து விளையாடணும், எல்லாமே ஒரே ஆளுங்களாக பார்க்கணுன்னு அவங்க யோசிப்பாங்க. அதுக்காக பாரதியார் அதை ட்ரை பண்ணினார். ஆனால் அது அவரால் முடியலை, அவரும் போயிட்டார். அவர் யோசித்த அந்த விஷயமுமே அப்படியே போயிட்டு இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா அது அப்படியே இந்தியாவில் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ மிஸ்டர் விஜய் வந்தோன்னே அவர் பார்த்தார், இது திருப்பி ஒருக்கா இதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரியாகவே போயிட்டுருக்கு அந்த இடங்கள், தமிழ்நாடு சரி இந்தியாவில் சரி நிறைய விஷயங்கள் இப்படியே போயிட்டுருக்குங்கிறதுனால அவர் பார்த்தா, நான் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் தான் இப்போ படிக்கிறவங்க, புதுசாக ஃப்ரெஷ்ஷான மைண்ட் யங்ஸ்டர்ஸ் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னுட்டு அவர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக செய்யலான்னுட்டு அவர் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு வர்றார். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த படித்த பிள்ளைங்க, அதாவது கிரேட் 10 கிரேட் 12 பிள்ளைங்க பாஸ் பண்ணினவங்க, நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு அவங்கள ஒரு ஆனர் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ப்ரைஸ் கிவிங், ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று செய்யலாம்னுட்டு ரெடி பண்ணி நேற்று போயிட்டே இருந்துச்சு. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வர்றதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, செல்ஃபோன்ஸ், பென் இல்லை பென்சில், பேப்பர் அந்த மாதிரி எதுவுமே அலவுட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு உண்மையிலேயே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கதாக இருந்துச்சு. அது உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம். அதை எதுக்காக சொல்லியிருக்கலாம்னு நான் பிறகு சொல்கிறேன். ஆனால் இப்போ நாங்கள் விஷயத்துக்குள்ளே போவோம். அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஆடிட்டோரியமோ இல்லை அந்த ஹாலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் இருந்து நாங்கள் நேற்று பார்த்துட்டே இருந்தோம். அது அந்த அரேஞ்ச் பண்ண விதம், அது ஆர்கனைஸ் பண்ணினது எல்லாமே அவ்வளவு நீட்டாக, ஒரு க்ளீன் அண்ட் கிளியராக, அப்படியே எல்லாருக்குமே ஒரு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா இது இந்தியாவில் தான் உண்மையிலேயே நடக்குதா, ஏன்னா அவ்வளோ ஒரு ப்ராப்பராக நடந்துட்டு இருக்கும்போது அதை பார்க்குறவங்களுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. பிள்ளைங்க எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக பேரண்ட்ஸோட அவ்வளோ ஹாப்பியாக ஒரு அழகாக ஒரு லைன் எல்லாமே க்ளீன் அண்ட் கிளியராக அவ்வளோ அழகாக இருந்து பார்த்துட்டே இருந்தாங்க. மிஸ்டர் விஜய் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 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 சும்மா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பக்கத்துலேயே போயிட்டு அவர் ஒரு இடத்துல இருக்கிறார். பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு லைனில் போயிட்டு அங்கே நடுவில் பிள்ளைங்களோட இருக்கிறார் கதைச்சிட்டு, அப்புறம் இன்னொரு இடத்துல போயிட்டு அங்கே இருந்துட்டு கதைச்சிட்டு வரும்போது பார்க்குறவங்களுக்கு உண்மையிலேயே அவ்வளோ ஒரு ஒரு புதுமையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு லீடர், ஒரு ஒரு ஆக்டர், பெரிய ஆக்டர், ஒரு லீடர், இப்போது அவர் இப்படி ஒரு பயம் இல்லாமல் அவ்வளவு சந்தோஷமாக ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு சோஷியலாக ஒரு பிள்ளைங்களோட பேரண்ட்ஸோட கதைக்கிற இதுதான் முதலாக இருந்துச்சு எங்களுக்கு. நிறைய ஒரு பொலிட்டிக்ஸ் இதுகளெல்லாம் நாங்கள் ஒரு மீட்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாமே ஒரு பயத்தோட, இல்லைன்னா அந்த ஒரு கூட்டத்துக்குள்ளே வர்றதுக்கு பயமாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஒரு பெரிய ஒரு ஒரு கெத்து காட்டுற மாதிரி அப்படின்னு தான் நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லாருமே தள்ளி வைக்கிறது, ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது இவர் அப்படியே ஒரு பிள்ளைங்களா பேரண்ட்ஸோட போயிட்டு அப்படி இருந்து கதைச்ச எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, இது அவர் ஏதோ ஒன்று மைண்டுக்குள்ளே வச்சுருக்கார்.
ஏதோ ஒரு புது விஷயத்த இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரணும். அங்கே பார்க்கும்போது எல்லாமே ஏதாவது ஒரு டெய்லி ஏதாவது ஒரு விஷயங்கள் சரியில்லாத விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே மாற்ற வேணும்னுட்டு அவர் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறாருன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோண்டு ஒரு ஸ்பீச் ஒன்று, சிம்பிளான ஸ்பெஷலான ஒரு கிறிஸ்டல் கிளியராக ஒரு மீனிங் உள்ள ஒரு குட்டி ஸ்பீச் பிள்ளைங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும். அவர் என்ன சொன்ன விஷயம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு நல்லா விஷ் பண்ணி ப்ளஸ் பண்ணி எல்லாமே சொல்லிட்டு, அடுத்தது வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கலைன்னா கூட இந்த வருஷம் இந்த இயர் வந்து நீங்கள் பாஸ் பண்ணல, இல்லை நீங்கள் நினச்ச மார்க்ஸ் வரையலைன்னு நீங்கள் கவலைப்படக்கூடாது. அப்படியே மனசு எல்லாமே உடைஞ்சு போயிடக்கூடாது, நொந்து போயிடக்கூடாது. அதை ஒரு எல்லாமே ரெண்டுமே ஈக்குவலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். வெற்றியும் சரி தோல்வியும் சரி எல்லாத்தையுமே ஈக்குவலாக எடுத்துட்டு அப்போ தான் உங்களுக்கு அடுத்த ஒரு நிலைக்கு போகிறதுக்கு, இல்லை அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு, இல்லை அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு உங்களுக்கான மைண்டு சரியாகும்னு சொல்லி அது சொன்னார். நீங்கள் எல்லாமே ஒரு ஹோப்பை விட்டுறக்கூடாது, நீங்கள் அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக உங்களுக்கு முடிஞ்சதை நீங்கள் செய்துகிட்டே இருக்க வேணும்னு சொன்னார். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து பிள்ளைங்களுக்கும் தான், ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தான், பேரண்ட்ஸுக்கும் தான். ஏன்னா ஒரு பிள்ளைங்க நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்க சரி அவங்க அது போயிட்டே இருப்பாங்க. சில பிள்ளைங்க வந்து சரியில்லாத மார்க்ஸ், இல்லை அவங்க நினைச்சது கிடைக்கல, இல்லை கொஞ்சம் குறைவாக எடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க நிறைய அப்படியே கவலைப்பட்டு போகிறது. இல்லைன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்கள என்ன நீ அப்படி மார்க்ஸ் எடுக்கல, ஏன் அப்படி விட்டுட்டாய், அந்த பிள்ளையை பாரு இப்படி எடுக்கிறாங்க, இந்த பிள்ளையை பாரு இப்படி எடுக்கிறாங்கன்னு ஒரு கம்பேர் பண்ணி கதைச்சு அவங்களோட மனசு எல்லாத்தையுமே உடைச்சி விட்டுறாங்க. அதனால நிறைய தேவையில்லாத ஒரு கஷ்டமான விஷயங்கள், இல்லை பிள்ளையான முடிவுகள் பிள்ளைங்கள் எடுக்கிறது எல்லாமே அங்கே நடந்துட்டு இருக்கிறனால அவர் முதலாவது சொன்ன விஷயமே அதுதான். இன்னொரு விஷயம் சொல்றாரு என்னடான்னா, நீங்க படிக்கிற எல்லா படிப்புகளுமே ஒரு நல்ல படிப்பு தான். கண்டிப்பா ஒரு டாக்டரோ இல்லை இன்ஜினியரோ தான் நீங்க வர வேணும்னு இல்லை. நீங்க படிக்கிற எல்லா படிப்பும், என்ன படிப்பு நீங்க படிக்கிறீங்களோ அது எல்லாமே நல்லது, என்ன நாட்டுக்கு எல்லாமே தேவையானது. அதனால நீங்க வந்து அதுதான் பெருசு இதுதான் பெருசு அப்படின்னு இல்லாமல் நீங்கள் படிக்கிறதுல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் அவுட் ஆகி வந்தீங்கன்னா அது அவ்வளவு நல்லா இருக்கும். நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி எல்லாமே நல்லா இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தான் பேரண்ட்ஸுக்கும் தான். என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம், படங்களில் சரி இல்லை நாங்கள் அங்கே இருந்த போது எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். பேரண்ட்ஸ் வந்து என்னடான்னா டாக்டர் இன்ஜினியர் அப்படித்தான், அது தான் வர வேணும், அதுதான் நல்ல படிப்பு. அந்த ஒரு பக்கத்து வீட்டில் பார்த்து கம்பேர் பண்ணி சொல்கிறது, அவங்க அதை படிக்கிறாங்க, டாக்டருக்கு படிக்கிறாங்க, இன்ஜினியருக்கு படிக்கிறாங்க, அதனால நீ இதைத்தான் படிக்க வேணும், இல்லை நீங்களும் இதைத்தான் எடுக்க வேணும், அவங்க நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக இதைத்தான் படிக்கணும். அந்த பிள்ளைங்களை போட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட மைண்டை ஒரு குட்டி மைண்டை அதை ஒரு ஃப்ரீயாக அவங்க திங்க் பண்ண விடாமல் எல்லாத்தையுமே அப்படியே குட்டி குட்டி குட்டியாக ஆக்கி நீங்கள் இதைத்தான் செய்ய வேணும் இப்படியே செய்ய வேணும்னு ஒரு குட்டி இடத்துக்குள்ளேயே அவங்கள போட்டு ஒரு மூடி வைக்கிற மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸோட ஆசைக்கு தான் இந்த பிள்ளைங்க படிக்கிற மாதிரியே செய்து வச்சிருக்கிறனால அவர் அதையும் சொன்னார். மூணாவது விஷயம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பாடங்களோ இல்லை சப்ஜெக்ட்ஸ் வந்து தெரிவு செய்கிறதுக்கு இல்லை செலக்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக பேரண்ட்ஸோட நீங்கள் கண்டிப்பாக கதைச்சாக வேணும், அதுக்கேற்ற முடிவுங்களை எடுக்க வேணும். இது எனக்கு சொல்ல வர்றாருன்னா, இப்போது இருக்கிற பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி, நான் எல்லா பிள்ளைங்களும்னு சொல்ல இல்லை, மோஸ்ட்லி பிள்ளைங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட திரியிறது, அப்பா அம்மாவோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அப்பா அம்மா வந்து பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை. அதனால் அவங்க என்ன படிக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியாமல் போகுது. அதனால் பேரண்ட்ஸோட நீங்கள் கதைச்சி டிஸ்கஸ் பண்ணி இதுதான் படிக்க போகிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு என்ன மைண்டுக்குள்ளே என்ன ஆசை இருக்குது, என்ன நீங்கள் படித்தா நல்லா வருவீங்க, எதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃப்யூச்சர் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்னு அவங்க தெரிஞ்சு கொள்வாங்கங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வழி. பேரண்ட்ஸோட கதைங்க நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதை விட டீச்சர்ஸ், உங்களுக்கு படிப்பு சொல்லித்தர டீச்சர்ஸோட கதைங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டடீஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி கைடன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களோடையெல்லாம் நீங்கள் மனசு விட்டு கதைங்க, நல்லா ஓப்பனாக கதைச்சா தான் உங்களுக்கு ஒரு சில வழியில் ஏதாவது பயம் இருக்கலாம், எல்லாமே கிளியர் பண்ணி அப்படி இல்லை இதெல்லாம் சரியாக இருக்கும், நீங்கள் படிக்க வேணும் இப்படி செய்ய வேணும் இந்த டைமில் அப்படி இப்படின்லாம் அவங்க உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி கைடன்ஸ் பண்ணி நிறைய விஷயங்களை சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு குட்டி குட்டி பயம் இருந்தாலுமே அதெல்லாமே போயிடும். அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு தான் பிள்ளைங்களை பற்றி என்ன விஷயங்கள் தெரியாமல் இருந்தாலும் இப்படி கதைக்கிறதுனால பிள்ளைங்களோட மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு எல்லாமே தெரிய வரும்னுட்டு அதை அடுத்தது சொல்ல வர்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து முக்கியம் தான், ஃப்ரெண்ட்ஸ் வந்து முக்கியம், ஆனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்க வேணும். அதே மாதிரி சொல்கிறேன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் தேடி போய் கிடைக்கிறது இல்லை, அது தானாக வர்றது தான் ஃப்ரெண்ட்ஷிப், அது சரி. ஆனால் உங்களோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க ஏதாவது தெரியாமலோ இல்லை வேறு யாரும் அவங்கள ஒரு மைண்டை மாற்றுற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அவங்க ஏதாவது சரியில்லாத வழியில் போயிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே அவங்களோட நல்ல வழி அவங்க வர்றதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்வீங்க, அவங்களுக்கு சொல்லுவீங்க இது சரியில்லை இப்படி செய்ய வேணாம், அந்த பாதையில் போகாத நீ, அது ஒரு சரியில்லாத ஒரு ரூட், அதெல்லாம் நீ சூஸ் பண்ணாதன்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்னு அவர் சொல்கிறார்.
அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னடான்னா, எங்களை நாங்களே தான் பாதுகாத்து கொள்ளணும். நான் வந்து என்னோட பிள்ளைங்களுக்கு அதுதான் சொல்கிறது. முதலாவது நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளணும். எல்லாருமே எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, இல்லை எங்களை பாதுகாப்பாங்கன்னு நாங்கள் நினச்சே பார்க்க முடியாது. முதலாவது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேணும். அதுக்கப்புறம் போயிட்டு வேறு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். அதே தான் அவரை சொன்னார். கவர்மெண்ட் எங்களை பாதுகாக்கும் தான், எங்களுக்கு தேவையான விஷயங்களை தான் செய்வாங்க. இருந்தாலுமே முதல்ல கவர்மெண்ட் செய்வாங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட நாங்களே முதல்ல எங்களை பாதுகாத்து கொள்ள வேணும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, எல்லாருக்குமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாமே நாங்கள் நல்ல விஷயங்களை சொல்லும்போது யாருமே ஒரு பிள்ளையான விஷயங்களை பார்க்குறதோ இல்லை பிள்ளையான விஷயங்களை செய்கிறதோ இல்லை அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஏதாவது ஒரு சரியில்லாத ஒரு ரூட்டில் போகிறது எல்லாமே ஸ்டாப் ஆகும். சில சக்திகள் எல்லாம் இருக்குது, தீய சக்திகள் இல்லை தீய ஆளுங்க எல்லாம் இருக்காங்க, கெட்ட சக்தி கெட்ட ஆளுங்கிற மாதிரி நிறைய ஆளுங்க நல்லா இருக்கிறவங்களையுமே பழுதாக்க பார்ப்பாங்க. சரியில்லாத வழி கூட்டிகிட்டு போகிறது, தேவையில்லாத பழக்கங்களை பழக்கி விடுறது அப்படின்னு நிறைய ஆளுங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த உலகமே அப்படித்தானே. அதனால் அதெல்லாமே நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்து எங்களோட மைண்டு சரியான ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு இதில் போயிட்டே இருக்கோம்னா நாங்களும் சரியாக இருப்போம். அதே மாதிரி எங்களோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் சரி, எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் சொல்லி கொடுக்குறது இல்லை அவங்க சொல்லித்தரதை நாங்கள் நல்ல பழக்கங்களை ஃபாலோ பண்ணும்போது எல்லாமே ஒரு நல்ல வழியில் போகும். அதனால் எங்களை வேறு யாருமே எங்களை குழப்ப முடியாது, எங்களோட மைண்டை மாற்ற முடியாது, எங்களோட எதையுமே டைவர்ட் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்கிறார். இது எல்லாமே உண்மையிலே ஒரு நல்ல ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு லீடராக தெரியுது அவர். என்ன பிள்ளைங்களுக்கு அதாவது யங்ஸ்டர்ஸுக்கு நல்லா படிக்கிற பிள்ளைங்க அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக அதெல்லாமே ஒரு 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 ஃபாலோ பண்ணத்தான் பார்ப்பாங்க. நான் இன்னும் 2 விஷயம் சொன்னார் ஆக்சுவலி. என்னடான்னா, சே நோ டு டெம்பரரி ப்ளஷர்ஸ் அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸால் நிறைய தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பயங்கரமான விஷயங்கள், அவ்வளோ ஒரு 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 சரியில்லாத விஷயங்கள் எல்லாமே நடந்தது பார்த்து நிறையவே ஒரு மாதிரி பயந்துட்டார். உண்மையிலே அவர் ஒரு பேரண்ட், அதோட ஒரு லீடராக இருக்கிறனால அவருக்கு அது ஒரு பயமாகவே வருது. இதெல்லாம் எப்படி சரிப்படுத்திட்டு போகிறது, இதெல்லாமே நாங்கள் தான் இதை சரியாக்கி எடுத்துகிட்டு வரணும்னா எப்படி, இதை யார்கிட்ட போயிட்டு இதை சரியாக பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதுக்கு ஒரு சரியான வழிங்கிறதுனால அவர் அதை அப்படியே சொல்லிட்டு வர்றார். ஃப்ரெஷ்ஷாக மைண்டாக நல்லா படிச்சுட்டு நல்ல ஒரு ஒரு புதுசாக எதையாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி அதையே செய்து பார்க்கலாம், ஏன் செய்து பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பாங்கன்னு தான் அந்த விஷயத்த அவர் அவங்கள்ட்டே சொல்கிறார். அதே மாதிரி அவர் சொன்ன அந்த 2 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களோட மைண்டில் வர்றதுக்கு இல்லை பேரண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சு கொள்றதுக்காக அவர் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள், 2 தடவை ரிப்பீட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணுற மட்டும் போதாது, அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி அதே தான் நீங்கள் எடுத்து அந்த லைஃப் லாங் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டீஷியன்ஸ், நிறைய மீட்டிங்ஸ் எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். அதிலெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பழைய கால தமிழ் மாதிரி, மக்களே, தமிழ் மக்களே, தாய்மார்களே, அன்பானவர்களே, ஆருயிர் தோழர்களே அப்படின்னு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறதுக்குள்ளேயே அங்கே வந்திருக்கிறவங்க சரி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் சரி அவங்க எல்லாருமே டயர்டாகி என்ன இவங்க சொல்கிறாங்கன்னே பாதி இல்லை முழுதுமே தெரியாமலே போயிடும். ஃபுல்லாக அவங்களுக்கு என்ன இவங்க சொல்கிறாங்கன்னே அது விளங்காது, தெரியவும் தெரியாது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு நாங்கள் சாதாரணமாக நார்மலாக டெய்லி நாங்கள் கதைக்கிற ஒரு தமிழில் சிம்பிளாக இதுதான் விஷயம், இதை சொல்லிட்டு இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இதுதான் லைஃபுக்கு தேவையானது, இதுதான் எங்களோட நாட்டுக்கு தேவையானது அப்படின்னு சொன்னார். அதை விட பார்த்தீங்கன்னா படித்த லீடர்ஸ் வந்தால் தான் இந்த நாட்டுக்கு உண்மையிலே நல்லது. கண்டிப்பாக படித்த லீடர்ஸும் வர வேணும், அதாவது பொலிட்டிக்ஸுக்கு படித்த நல்ல லீடர்ஸ் வர வேணும்னு சொன்னார். ஏன்னு பார்த்தீங்கன்னா படித்தவங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மைண்டு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், படித்த இன்னொரு கெத்து இருக்கும். அதனால் யாருக்கும் போயிட்டு அவங்க சொல்கிறத செய்கிறது இல்லை சொன்னதை மாற்றி சொல்கிறது அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது. இதுவே பார்த்தீங்கன்னா படிக்காமல் யாராவது லீடர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க யாரை பார்த்தாலும் ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு பயமாக இருக்குது, நாங்கள் படிக்கல சரியாக செய்வோமான்னுட்டு பார்க்குறவங்களெல்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க, பார்க்குறவங்களெல்லாம் காலில் விழுந்து கும்பிடுவாங்க. இல்லை அவங்க எதையாவது மாற்றி செய்யுங்கன்னா மாற்றி செய்வாங்க, இல்லை இது சரியில்லை இதை வேறு செய்யணும்னு சொன்னால் மாற்றி செய்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் படிக்கிறவங்க அப்படியே செய்யவே மாட்டாங்க, ஸ்ட்ராங்காக ஒரு கெத்தாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்கன்னு தான் படித்தவங்க எல்லாம் ஒரு அரசியலுக்கு வர வேணும், பொலிட்டிக்ஸுக்கு வர வேணும்னு சொன்னார். அதோடு பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, செல்ஃபோன் எடுத்துகிட்டு வர வேணாம், பென்சில் பேப்பர் அதெல்லாம் எடுத்துகிட்டு வர வேணான்னு ஏன் சொன்னாருன்னு பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு அது க்ளீனாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ வேறு இப்போ இத்தனை நாள் பார்த்து நாங்கள் மீட்டிங்ஸோ இல்லை ஏதாவது ஷோஸோ இல்லை ப்ரோக்ராம்ஸ் எதை பார்த்தீங்கன்னாலுமே எல்லார்ட்டையுமே செல்ஃபோன்ஸ் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டேஜில் யாராவது கழிச்சிட்டு இருந்தா இல்லை ஸ்டேஜில் யாராவது ஏதாவது போயிட்டு இருந்தா
எப்போ வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலான்னு தான் ஃபோன்லேயே தான் அதை மைண்ட் போயிட்டே இருக்கும். ஃபோக்கஸ் பண்ணுறது, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அது எல்லாமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், மறைச்சிட்டு இருக்கும், எல்லாம் எழும்பி நின்று எடுக்கிறது அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஸ்டேஜே பார்த்துட்டு, அங்கே ஒரு ஸ்பீச் பண்ணுறதை பார்த்துட்டு, அங்கே பிள்ளைங்களுக்கு அவர் அவார்டு கொடுக்குறது, ஒரு ஷால் போட்டு விடுறது அதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு அவ்வளோ அமைதியாக பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு எதுக்காக இதெல்லாம் எடுத்துகிட்டு வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீடியா இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதெல்லாம் எடுத்தாங்க, கேமராஸ் எல்லாம் வச்சுட்டு அது ஒரு சைடில் இருந்துச்சு. ஆனால் இது வந்து ஒரு மெயினான விஷயம், இதை எடுத்துகிட்டு வரையிலைங்கிறது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக பிள்ளைங்க சரி பேரண்ட்ஸ் சரி என்ன சொல்ல வர்றோம்ங்கிறத தெரிஞ்சு கொள்றதுக்காக இது செஞ்ச விஷயம் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு அழகாக அப்படியே நின்றுட்டு அவரே எல்லாம் எடுத்து, ஒரு ஆளுங்க ஒரு அசிஸ்டன்ட் அப்படிலாம் இல்லாமல் அவரே எடுத்து ஷால் எல்லாம் எடுத்து போட்டு விட்டார். பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற மாதிரி ஒரு ஹார்ட் பண்ணி பார்க்குறது, போஸ்ட் கொடுக்குறது, இல்லை மைக்கு வாங்கிட்டு பிள்ளைங்க ஏதாவது கதைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு மைக்கு கொடுக்குறது, பேரண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு 2 பிள்ளைங்க எல்லாம் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு ஆனர் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அந்த ஷால் எடுத்து அவரே போட்டு விட்டது, இல்லை அந்த பிள்ளைங்களோட சிரித்து கதைக்கிறது, ஒரு 2 வார்த்தை கதைக்கிறது, அப்படியே ஒரு 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 ஃபேமிலி மெம்பர்ஸ் இத்தனை நாளாக அவங்க என்னோட படத்தை ஒரு இதுவுமே இல்லாமல் பார்த்தாங்க, இன்னொரு நல்ல இதுக்கு வச்சுருக்காங்க, அதனால நானும் அவங்களுக்கு ஏதாவது திருப்பி செய்யணுங்கிறது அப்படியே தெரியுது பார்க்கும்போதே. ஏன்னா அந்த பிடிக்கிற விதம் எல்லாமே பொம்பளை பிள்ளைங்கன்னா ஒரு சாஃப்டாக அப்படி பிடிக்கிறது, பெரியவங்கன்னா அப்படி கூப்பிட்டு எல்லாரையுமே பேரண்ட்ஸை பக்கத்தில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்க போகிறது மாதிரி எங்களுக்கு இப்போவே தெரியுது, எனக்கு தெரியுது பார்க்கும்போது. நிறைய ஆளுங்களுக்கு எல்லாருமே அப்படித்தான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து அவ்வளவு நல்ல விதமாக ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக நடந்துச்சு. பார்க்கும்போதே பார்க்குற எங்களுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைங்க எல்லாமே ஒரு ஆக்டராக பார்த்துட்டு அவரை பார்க்க முடியுமான்னு இத்தனை நாள் அவங்க எல்லாருமே ஒரு சின்ன ஒரு ஆசையிலே இருந்திருப்பாங்க. நிறைய பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்களும் இருக்காங்களா தெரியல, மோஸ்ட்லி எல்லா பிள்ளைங்களுமே அப்படி தான் இருப்பாங்க. இப்போ படித்து வந்த பிள்ளைங்க எல்லாருமே அவர்கிட்ட போயிட்டு அவர் ஷால் கொடுக்குறது, சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறது, அவரோட ஃபோட்டோ எடுக்கிறது பார்த்துட்டு நிறைய பிள்ளைங்க யோசிப்பாங்க, நாங்களும் நல்லா படிக்க வேணும், நல்லா படிக்க வருவாங்க. அதே மாதிரி அவர் சொல்கிற நல்ல விஷயங்களையுமே அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா அவர்கள் அவ்வளோ விருப்பமான யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. பேரண்ட்ஸுக்கும் பிடிக்கும், நிறைய பேரண்ட்ஸுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருமே அவரோட டான்ஸ் பிடிக்கும், ஆக்டிங் எல்லாமே பிடிக்கிறதுனால அவர் சொல்கிறத கண்டிப்பாக செய்வாங்க. செஞ்சுட்டு அந்த தமிழ்நாடு சரி இது வர்ற எல்லாமே நல்ல இதுவாக மாறி அவர் நல்ல வழிக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாருன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். எல்லாருமே அதை தான் யோசிச்சுட்டு இருக்காங்க, எல்லாருமே ஒரு ஆசையில் தான் இருக்காங்க, வந்து நல்லதை அவர் செய்வாருன்னு சொல்லிட்டு. நல்லது நடக்கும் அப்படி தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரோட முகத்துலேயுமே ஒரு சந்தோஷம் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்த அட்மாஸ்பியரே அவ்வளவு சேஃபாக ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட வர்றாங்கன்னொன்னே தள்ளி விடுறது, இல்லை பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே பெருசாக ஒரு பந்தா காட்டிட்டு நிற்கும்போது, இவர் வந்து ஒரு அம்மா எல்லாம் வந்துட்டு ஒரு கோயிலேருந்து பிரசாதம் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு வைக்கணும்னு சொல்லும்போது அவர் வெயிட் பண்ணி அதை வாங்கி நெத்தியில் பொட்டெல்லாம் வச்சுட்டே போகும்போது தெரியுது அவர் எல்லாருமே மதிக்கிறார், எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயத்த செய்ய வேணும்னு நினைக்கிறாருன்னு தெரியுது. அதனால ஒரு சேஃபான சந்தோஷமான தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் வருமன்னு அவர் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்க வேணும், நல்லதாக நடக்க வேணும். அவங்கள மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்கா நாங்களுமே சந்தோஷப்படுவோம். ஏன்னா அதை பார்த்துட்டு நிறைய பிள்ளைங்க படித்து நல்லா வரலாம்னு யோசிப்பாங்க, படிச்சுட்டு பொலிட்டிக்ஸுக்கு போகலான்னு யோசிப்பாங்க, படித்தா நல்லதை எங்களோட மக்களுக்கு செய்யலாம்னு யோசிப்பாங்க. எல்லா பிள்ளைங்களுமே படித்தா நல்லா வரலாம்னு எல்லாருமே யோசிப்பாங்க. அதே மாதிரியே நீங்கள் எல்லாருமே எப்போவுமே சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஹாவ் அ பிளஸ்ட் டே.